பூஞ்சார் அரண்மனை பகவானுடைய முத்திரப்பெரம்பும் துரட்டியும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில். பண்டைய பாண்டிய மன்னர்கள் பரம்பரையில் வந்த மானவிக்ரம பாண்டியன் இங்கே வந்து தன்னுடைய குலதெய்வமான மீனாட்சியை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணினாராம். அந்த பாண்டிய ராஜாவா இருக்கக்கூடிய மானவிக்ரம பாண்டியன் சொல்லக்கூடிய அந்த ராஜா இந்த பூஞ்சார் பகுதியை ஆட்சி பண்ணும்போது ஒரு சமயம் சபரிமலை இருக்கக்கூடிய வனாந்திர பகுதிகளில் உலா வந்தாராம். புல்மேட்டு பகுதியில் அவர் வரும்போது இந்த உதயணன் சொல்ல இந்த கொள்ளக்காரனுடைய கூட்டம் வந்து அவர் சூழ்ந்து கொண்டதாம். என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னுடைய குலதெய்வமா இருக்கக்கூடிய மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணி, அம்மா நீதான் எப்படியா என்னை காப்பாற்றணும்னு தனித்தனியா நான் மாட்டின்னு இருக்கேன், இந்த கொள்ளையர்கள் எடுத்து நீதான் என்னை காப்பாற்றணும்னு பிரார்த்தனை பண்ணினதும் அந்த குலதெய்வமா இருக்கிற மீனாட்சியுடைய அருள்னால அங்க ஒரு சின்ன பையனா 12 வயசு பையனா ஆரிய கேரளவர்மனான ஐயப்பன் யானை மேல ஏறி வராராம். இவருக்கு ஐயப்பன் அவதாரம் அப்படிங்கறதோ அவருடைய தெய்வத்தன்மையும் தெரியாது. பார்த்தபோது தன்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி குலதெய்வமே நேர ஒரு பையன் வடிவில் வந்ததா அவருக்கு மனசுல தோணித்தான். அந்த கொள்ளையர்கள் எல்லாரையும் அடிச்சு விரட்டின அந்த ஐயப்பன், கவலையே படாம நீ அரண்மனைக்கு போ, என்னுடைய பிரதிநிதியா இதை கையில வச்சுக்கோன்னு சொல்லி அந்த யானையுடைய துரட்டியும் ஒரு முதிர பெரம்பையும் கையில கொடுத்து அனுப்பினார். அதன் நினைவா இன்னைக்கும் அந்த பூஞ்சார அரண்மனை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில்ல ஐயப்பனுக்கு முதிர பெரம்பும் அந்த துரட்டியும் தான் இன்னைக்கும் பகவானுடைய சன்னிதானத்தை காட்சி அளிக்கக்கூடிய கோலத்தை நம்ம பார்க்க முடியும். ஆக பகவான் மணிகண்டனா அவதாரம் பண்ணின காலத்திலிருந்து பாண்டிய மன்னர்களுடைய பரம்பரையில காப்பாத்தின்னு வரான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியா இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். அதனால தான் பாண்டியேச வம்சத்திற்கு சுவாமியை சொல்றதுக்கு காரணம். அப்படி பகவானுடைய அந்த பாண்டிய வம்சத்து தொடர்பை கேரள தேசத்துல உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கஷேத்திரமா அமைஞ்சிருக்கிறது இந்த பூஞ்சார் அரண்மனை.